ஹாய் வெல்கம் டு பேங்கட் ப்ரோ. இன்றைக்கி நம்ம பேங்கட் ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட ஈவெண்ட்ஸ், ஹால்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஈஸியாக புக்கிங் அண்ட் ட்ராக்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் டேஷ்போர்ட் விசிபிள் ஆகும். இந்த டேஷ்போர்ட்டில் உங்களால் ஹால் புக்கிங்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஈவெண்ட் புக்கிங்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு, பேமெண்ட் ஆகிருக்கு, செட்டில்மெண்ட் ஆகிருக்கு, கேன்சல் ஆகிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, எந்த பே மோடில் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்கு, எந்த ஹால் அதிகமாக புக் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களால் டேட் ஃபில்டர்ஸ் அண்ட் டுடே, வீக்கு, அப்கமிங் என்ற ஈஸியான ஃபில்டர்ஸ்லேயும் யூஸ் பண்ணி உங்களால் டேட்டாஸ் செக்ரிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ்டர் மாடியூல்ஸில் உங்களால் சப்ளையர், கஸ்டமர், ஹால்ஸ், சர்வீசஸ், அசட்ஸு, மெனு, இன்வென்ட்ரி எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டேக்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஹெச்எஸ்என் ஆட் பண்ணணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால் இங்கே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ட்ராக்கர் மாடியூல். இந்த ஃபினான்ஸ் ட்ராக்கர் மாடியூல் யூஸ் பண்ணி நம்மளால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். லைக்வைஸ் சேல்ரி, இபி அண்ட் ஹால் ரெண்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்மளால் என்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் டேட்டாஸை நம்ம எக்ஸலாவோ இல்லை பிடிஎஃபாவோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ் ஆர்டர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மூலமாக என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், சப்ளையர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவங்களோட பில் நம்பர் என்னது, பில் டேட் என்னது, என்ன ஐட்டம், என்ன குவான்டிட்டி, என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம், அதோட டேக்ஸ் என்னது, அப்புறம் இன்கேஸ் அந்த வெண்டார் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடித்து பர்ச்சேஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகிரும். நம்ம டேட் ஃபில்டர்ஸ் அண்ட் அதர் ஃபில்டர்ஸ் லைக் பெய்டு, வீக்கு, பார்ஷியல் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டேட்டா செக்ரிகேட் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் அசெட் ஆடிட் மாடியூல். இந்த அசெட் ஆடிட் மாடியூலில் நம்மளால் ஈஸியாக நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் குவான்டிட்டி இருக்குது, கரண்ட்டாக எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்போசல் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக என்னென்ன பொருள்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த என்ட்ரிஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு யார் அந்த டிஸ்போசலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால் இங்கே போட்டு ட்ராக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசெட் ரிப்போர்ட். இந்த அசெட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ ஆடிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை குவான்டிட்டி ரெண்ட்டுக்கு போயிருக்கு என்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணி நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். யூசர் மேனேஜ்மெண்ட். இன்கேஸ் நம்ம புதுசாக யூசர் க்ரியேட் பண்ணணும், இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூசருக்கு எதனா ஸ்க்ரீனை டிசேபிள் பண்ணணும், இல்லை அவங்க மெயில் ஐடி மாற்றணும், அவங்க மொபைல் நம்பர் மாற்றணும்னா நம்ம இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் மாடியூல்களை மாற்றிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் ஹால் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் ஹால் புக்கிங் பேஜ் உள்ளே வந்ததும் நமக்கு ஒரு கேலண்டர் விசிபிள் ஆகும். இந்த கேலண்டரில் க்ரீனில் ஷோ ஆகிற எல்லாமே புக்கிங் ஆகாத டேட்ஸ். இன்கேஸ் ஏதாச்சும் டேட்டில் எல்லோ கலரில் ஷோ ஆச்சுன்னா அது பார்ஷியல் புக்கிங், அதாவது மார்னிங், ஈவினிங் 2 ஸ்லாட்டில் மார்னிங் மட்டும் புக் ஆகிருக்கும், ஈவினிங் புக் ஆகியிருக்காது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் டேட்டில் ரெட் கலரில் ஷோ ஆச்சுன்னா அது ஸ்லாட் இன்அவைலபிலிட்டிஸ் ஆன டேட்ஸ், அதாவது எதனா கஸ்டமர் நம்மளுக்கு புக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு ஹால் நமக்கு புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன டேட்டில் புக் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு புக்கிங் ஸ்க்ரீனுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை சூஸ் பண்ணி க்ரியேட் புக்கிங் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு புக்கிங் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்மளால் சேம் டேட் சேம் ஸ்லாட்டில் வேறு புக்கிங் பண்ண முடியாது. இதனால் நமக்கு டபுள் புக்கிங் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன டேட்டில் புக் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் என்னென்ன புக்கிங்லாம் நடக்குதோ அந்த ரிப்போர்ட்ஸ் இங்கே ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணி திருப்பியும் அட்வான்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லாட் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை ஹால் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் புக்கிங்கை நம்ம கிளிக் பண்ணோன்னா அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த என்ட்ரி கிளிக் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபுல் டே புக் பண்ணுறீங்கன்னா எந்த டேட்டோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டே புக் பண்ணிக்கலாம். ஆட் மோர் கொடுத்து நெக்ஸ்ட் டேவும் சேர்த்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.
இப்போ நம்ம புக் பண்ண டேட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே புக் ஆன மாதிரி ஷோ ஆகும். அண்ட் இப்போ ஒரு இன்வாய்ஸை செட்டில் பண்ணணும்னா அந்த இன்வாய்ஸை எடிட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா லைக் இபி அந்த சர்வீஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு செட்டில் அண்ட் செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த இன்வாய்ஸ் வந்து செட்டில் ஆகிடும். இன்கேஸ் நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா நம்ம கேன்சல் புக்கிங் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி ரீமார்க்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளால் எந்த மந்த்லேயும் எந்த டேட்லேயும் நம்மளால் புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். முகூர்த்தம் டேட் நம்ம பார்க்கணுன்னா முகூர்த்தம் டேட்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்கு எந்தெந்த மந்தில் முகூர்த்தம் அவைலபிளோ அந்த முகூர்த்தமோட ஸ்லாட்ஸ்லாம் இங்கே வந்து ஷோ ஆகிடும். அண்ட் இப்போ ஈவெண்ட் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈவெண்ட் புக்கிங் பேஜுக்குள்ளே போயிட்டு ஆட் நியூ ஈவெண்ட் புக்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் புக்கிங்கோட ஒரு யூஐ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எந்த கஸ்டமருக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அந்த கஸ்டமர் டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் வாங்குகிறோமோ அந்த டெபாசிட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு டெலிவரி சார்ஜ் இன்கேஸ் போட்டோன்னா டெலிவரி சார்ஜ் போட்டுக்கலாம். என்னென்ன மெனு ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம், இடியாப்பம், இட்லி, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம புக் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அசட் கேட்குறாங்க, டேபிள் கேட்குறாங்க, சேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் எத்தனை டேபிள் வேணும், எத்தனை சேர் வேணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து நம்ம வந்து குவான்டிட்டிஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளால் இங்கே வந்து போத் சர்வீஸ் அண்ட் அசட்ஸை வந்து நம்மளால் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துக்க முடியும். சர்வீஸ் மீன்ஸ் என்னென்னா ஒரு மேன் பவர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம சர்வீஸில் வரும். அசட்ஸில் வந்து என்னென்ன பாத்திரம் ப்ரொவைட் பண்ணுறது, டேபிள் ப்ரொவைட் பண்ணுறது, சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு வந்து அசட்டில் வரும். நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் எண்ட் ஆனோன்னா செட்டில் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த அசட்டை கலெக்ட் பண்ணணுன்னா அந்த பெண்டிங் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன அசட் கொடுத்தோமோ அந்த அசட் லிஸ்ட்டில் இங்கே வந்துடும். இந்த அசட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன குவான்டிட்டி ரிசீவ் ஆச்சோ அந்த ரிசீவ் ஆன குவான்டிட்டிலாம் போட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அசட் வந்து ரிசீவ் ஸ்டேட்டஸில் இங்கே ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம டெபாசிட் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோன்னா ரிட்டர்ன் டெபாசிட் அமௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இன்வாய்ஸுக்கு வந்து நம்ம டெபாசிட் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த இன்வாய்ஸை சூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளால் அட்வான்ஸ் ரிப்போர்ட், டேக்ஸ் ரிப்போர்ட்லாம் நம்மளால் ஒன் கிளிக்கில் கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா செட்டிங்ஸ் பேஜில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் பேஜில் நம்மளால் எல்லா புக்கிங் டீட்டெயில்ஸ், ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் டேட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம ஹால், ஈவெண்ட், அசட் மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல ஹேண்டில் பண்ணிக்கலாம். புக்கிங், ஆடிட், ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் டைம் சேவ் ஆகும். பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் சிம்பிளாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்ம சாஃப்ட்வேர் தருது. இனி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். இது நம்ம சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி.